வாங்க சட்டி காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து கேரட்டும் முட்டையும் சேர்த்து நம்ம வந்து ஒரு சாப்பாடு செய்ய போகிறோங்க. அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எண்ணெய் கொஞ்சம் நேரம் காயட்டும். இது வந்து நம்ம கொஞ்சம் கடுகு வந்து உளுந்தம் பருப்பும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்ததுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் நல்லா பொரியட்டும். 2 பச்சை மிளகாயை நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கலாம். ஏன்னா அதிகமாக போட்டோன்னா ரொம்ப காரமாக இருக்கும் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு, அதுக்காக தான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. கொஞ்சம் நேரம் நல்லா பொரியட்டும். வெங்காயம் நான் வந்து ஒரு வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். பச்சை வாடை அந்த அளவுக்கு நம்ம வந்து வதக்கினா போதுங்க. கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும், அதுக்காக தான் கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம கேரட் வந்து நான் சீவி வச்சுருக்கேங்க. ஒரு 3 கேரட் வந்து சீவி வச்சு நம்ம வந்து அதை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும் கேரட்டு. பத்து நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நம்ம உப்பு வந்து சின்ன பொடி உப்பு தாங்க நான் சேர்க்குறேன். எல்லா இடத்துலையும் நல்லா சாரட்டும். ஏன்னா கல் உப்பு போட்டோன்னா அது வந்து கொஞ்சம் அது வந்து கரையாது, அதுக்காக தான் பொடி உப்பு நான் சேர்த்துருக்கேன். நல்லா சேர்த்துக்கட்டும். ஸ்டேஜில் நம்ம வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போது 2 முட்டை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேங்க, அதை வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும் முட்டை. நல்லா வேகட்டும். கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கிட்டேங்க நான். ஏன்னா கொஞ்சம் கலர் வந்து நல்லாயிருக்கும், அதுக்காக தான் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது முட்டை நல்லா வேகட்டும். மஞ்சள் பொடி வந்து சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் கலர் கொடுக்கறதுக்காக தான் நான் சேர்க்குறேன். ஒரு கப்பு அளவுக்கு நம்ம வந்து சாதம் எடுத்து வச்சுக்கலாங்க, அதை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வந்து நான் வடித்து வச்சுருக்கேன், அதுதான்
சேர்த்துட்டு இதோட கொஞ்சம் உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. ஏன்னா சாதத்தில் வந்து உப்பு இருக்காது. ஏன்னா நான் உப்பு போட்டு சாதம் வந்து வேக வைக்க மாட்டேன். இப்போது உப்புக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா ஈவனாக நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா வாசம் கிடைக்குதுங்க. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த சமயத்தில் நம்ம வந்து இறக்கிக்கலாங்க. கேரட் முட்டை சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க.